வாழ்கின்ற ஊரே வாழ்கின்ற மக்களினுடைய வாழ்க்கையிலும் மன பூவிப்பு சந்தோஷத்தை எல்லாம் அள்ளி பொழிகின்ற முருகப்பெருமான் இருக்கின்றார். அந்த முருகப்பெருமான் நாடல் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடு வந்து கோணல் செய்யும் கூட்டம் செய்யும் தானும் சிலம்பும் சதங்கையும் கண்டமும் தோளும் கடம்பும் இலக்கணமும் வந்து சூழ்நிலையிலிருந்து எல்லா வகையான ஒப்பற்ற நாங்கள் வேண்டுகின்ற வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கின்ற எம்பெருமானுடைய ஆலயம் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாக இருக்கிறது. இந்த முன்னோடி முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு ஆணி உத்தர நாளிலே தீர்த்த திருவிழா. இன்னைக்கு சிவபெருமானுடைய புதமான அங்கே சிவபெருமான் அங்கே நடனமாடி அந்த ஆணி உத்தர திருநாளிலே இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அங்கே மிக அற்புதமாக தீர்த்த திருவிழா நடைபெற்றிருக்கிறது. அங்கே இளவனை திருநாட்டிலே புகழ் பூத்த தமிழ்நாத வெற்றிமான்களுடைய தமிழ்நாத காணொலியும் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆலயத்திலே நீண்ட நாட்களாக அன்போர் அதோர் சந்தி யோகி சங்கரன் பாடலை என்று அங்கே அந்தர பெருமானாக விநாயகமூர்த்தி தியாகாய சர்மார்கள் மிக சிறப்பாக பூஜைகளை ஆட்சி கொண்டிருக்கிறார். வேறொன்று வினையில்லை, மயிலொன்று பயமில்லை. முங்கோடை முருகப்பெருமான் உங்கள் எல்லோருக்கும் அள்ளி அருள் படுகின்ற கந்தனாக கடம்பராக காந்தனாக கார்த்திகேயனாக கதிர்வேலனாக எம்பெருமான் அருள் தருகின்ற முருகப்பெருமானுடைய திருக்காட்சியை நாங்கள் எல்லோரும் கண்டு வாழ்ந்திருக்கிறோம். அறிவார் பராசக்தி ஆனந்தன் என்றார். அறிவார் கருமம் அவள் இச்சை என்றார். அறிவார் பரணம் அவளம் தானே என்று ஒப்பற்ற நல்ல இச்சா சக்தி கிரியா சக்தியாக முருகப்பெருமானுக்கு அந்த சக்தி இருக்கிறது. இச்சா சக்தியை இச்சையை தூண்டுகிற சக்தி அங்கே வண்டியாகவும் கிரியை தூண்டுகிறவங்க தேவானையாகவும் அங்கே முருகப்பெருமானுடைய திருவரும் நிறைந்த திருக்காட்சியை நாங்கள் எல்லோரும் முருகப்பெருமானுடைய முருகனை காண்கிற ஞான சக்தி. அப்படி இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி என்று 3 சக்திகளை அள்ளி கொடுக்கின்ற முன்னோடைய முருகப்பெருமானுடைய தீர்த்த திருவிழா மிக அற்புதமாக நடைபெற்றிருக்கிறது. ஆலயம் என்றால் ஆன்மா லயிக்கின்ற இடம்தான் ஆலயம். இப்படி ஆன்மாக்கள் எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கின்ற இடத்திலே நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கின்றோம். பற்பல தலங்களில் பண்போடு இருந்து பகைவர்கள் தீர்த்த வடிவேலா கற்பவர் உள்ளம் கனித்திட இனித்திட கனியோடு கதிர் வேளா இந்த கருவை தனியே அமர்ந்திருந்து நல்லாட்சி புரிகின்ற முங்கோடை முருகக்குமரா எல்லாம் ஒப்பற்ற அருளை இன்றைக்கு அள்ளி பொழிய தீர்த்தமாடிய முங்கோடை முருகா, உன்னை நம்பி வந்திருக்கின்ற அடியவர்கள் எல்லோருக்கும் நம்பிக்கையான அருளை அள்ளி பொழிகின்ற கண்ணா கடம்பா காந்தியேசா கதிர் வேளாள் என்று எமக்கெல்லாம் நல்லூர் தருகின்ற முருகப்பெருமான் நல்லூரிலே அங்கே அலங்கார கந்தனாகவும் மாவட்ட புறத்திலே அழகு நிறந்த அபிஷேக கந்தனாகவும் செல்வ சென்னையிலே அன்னதான கந்தனாகவும் இன்னைக்கு கரவெட்டி முங்கோடையிலே வாழுகின்ற மக்கள் எல்லோருக்கும் ஒப்பற்ற அருள் அள்ளி படுகின்ற முருகனாகவும் ஒப்பெருமான் இருக்கின்றான். நாங்கள் எல்லோரும் ஒளியும் இருளும் ஒரு காலம் தீரா ஒளியுறவு அன்றே ஒளியாத ஒளியும் ஒளியுள் நல்ல கண்ணோல் ஏழாயுள் ஒளியுள் நீங்க உயிர் சிவமாயது
முக்கியமாக இந்த ஒளிவழி வாழ்க்கையை குருசாமி சேவையினர் பல்வேறு சேர்ந்த குருசாமியுடைய அந்த ஒளி அமைப்பினை தொடங்குகிறார். அதற்கு வந்திருக்கின்ற அடியவர்கள் எல்லோருக்கும் அழகான அருள் தருகின்ற முருகப்பெருமான் அந்த வெள்ளவான வருணம் நன்மை அள்ளி படுகின்ற கந்த பெருமான் கார்த்திகேய பெருமான் ஆகிய அழகான எல்லா இடங்களிலும் வாழ்கின்ற சைவ தமிழ் பக்த அடியவர்களும் இதை எம்பெருமானுடைய தீர்த்த திருவிழாவுடைய அழகான காட்சியை நாங்கள் எல்லோரும் கண்டு மகிழ்ந்திருக்கிறோம். ஒன்று கண்ணீர் உலகுக்கு ஒரு தெய்வம், ஒன்று கண்ணீர் உலகுக்கு ஒரு நாமம், ஒன்று கண்ணீர் உலகுக்கு ஒரு சிவன், ஒன்று கண்ணீர் முருகனே என்று அழகான அழகு நிறைந்த வளங்கள் எல்லாம் ஒன்றாக கூடி இருக்கின்ற அவை பாட்டிக்கு சுட்ட படம் வேண்டுமா சுடாத படம் வேண்டுமா என்று தமிழ் புத்தி காட்டிய முருகனா அகத்திய முனிவருக்கு அங்கே முத்தவனை கற்றுக் கொடுத்தவர்களா அங்கே கந்த புராணத்தை பாடுவதற்கு கத்தியப்ப சிவாச்சாரியாருக்கு திகழ சக்கரனுக்கு அடியெடுத்து கொடுத்தவர்களா அன்னையின் நாதருக்கு திருப்புகழை பாட அடியெடுத்து கொடுத்தவர்களா நக்கீரன் அங்கே முருகப் பெருமானை ஆற்றில் படுத்த வேண்டும் என்று திருவள்ளுவர் ஆற்றிற்படை பாடுவதற்கு அடியெடுத்து கொடுத்தவர்களா அப்படி நேரான ஆறு முகத்தின் அதிபதி நானந்தும் குரு சமய குருவரன் நானந்தும் வேறன்றி அண்ணன் விளங்கி நின்றான் என்று ஒப்பற்ற இந்த கரவெட்டி மும்மோடி முருகப் பெருமான் எல்லோருக்கும் ஒப்பற்ற நல்ல அருள் தருகின்றான். தீயவை புரிந்தார் குமரவர்கள் திருமுத்தால் தூயவர் ஆகும் நிலை சொல்வதை அடைவதில்லை. ஆயிரம் பொருள்களோ அடுத்தவர் என்ன செய்த மாலையும் மகனவர்களோ பரம்பிலா அருள் தூயானது நாங்கள் எவ்வளவு துன்பங்கள் தீமைகள் செய்துவிட்டு இந்த முருகப் பெருமானுடைய ஆலயத்தை முருகனை போற்றி வணங்கினால் முருகப் பெருமான் எல்லோரையும் நன்மை படுத்துவார் என்று கூறிக்கொண்டு அஞ்சுவம் தோன்றில் ஆர்வம் தோன்றும் பெய்யவரில் அஞ்சில வேண்டோன்றும் நெஞ்சில் ஒருவார் நினைக்கில் எதிர்காலம் தோன்றும் முருகா என்று ஒருவார் முன்னே இந்த முருகப் பெருமானுடைய ஒப்பற்ற நல்ல அருளை நாங்கள் எல்லோரும் பெற்றுள்ளவர்களா முன்னோரை பதிவார் முருகப் பெருமான் எல்லோருக்கும் நல்லவரை தருவார் என்று வேண்டிக் கொண்டு நீங்கள் எல்லோரும் நம்பினோர்